வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாம். இயல்பிலேயே கலை திறமை கலை ஆர்வம் கொண்டவங்களாதான் இந்த ரிஷபராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க. காளையோட சின்னங்களை தான் இந்த ரிஷபராசி அன்புகள் ஒரு உருவமாக கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க பொறுத்த வரைக்குமே தோட்டத்திலுமே ரொம்ப வலிமையானவங்க தான். நினைக்கிறதுல சரி நடக்கிறதுல சரி ஆளுமை மிகுந்தவங்களா தான் இந்த ரிஷபராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க. எதுக்குமே அழட்டிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டிலே இருக்கட்டும் வெளியிலே இருக்கட்டும், வெளியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க பொறுத்த வரைக்குமே இந்த சத்தம் சச்சரவு பிரச்சனைங்கிறது வரக்கூடாது. அமைதியாக ஒரு சில வார்த்தைகளை இவங்க பேசக்கூடியவங்களா இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் தீவிரம் நிறைஞ்சதாக தான் இந்த ரிஷபராசி அன்புகள் பேசக்கூடிய வார்த்தைங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இவங்க எடுக்கக்கூடிய முடிவும் சரி பேசக்கூடிய பேசும் சரி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பேச்சுக்களாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே இவங்களுக்கு பிடிக்காது. அமைதியாக நிதானமாக சிந்தித்து சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா தான் ரிஷபராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பதறாத காரியம் சிதறாதுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். உயரம் பார்த்தீங்கன்னா நடுத்தரமான உயரம் கொண்டவங்க. நடக்கிறப்ப அசையாமல் நடக்கக்கூடிய ஒரு அழகுங்கிறது அமைஞ்சிருக்கும். பார்வையிலேயே உடல் அசைவிலேயே எல்லா உணர்ச்சிகளையும் காட்டக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இவங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிதானமாக உடல் குலுங்காமல் நடக்கக்கூடியவங்க. நேர்கொண்ட பார்வை, காதுகள் கொஞ்சம் விரைப்பாக தான் அமைஞ்சிருக்கும். மூக்கு நுனி கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். கண்களாலேயே எல்லாத்தையுமே கவனிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. கண்களாலேயே எல்லாரையுமே கட்டுப்படுத்தக்கூடிய குணம் கொண்டவங்களா இந்த ரிஷபராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க. செயல் திறமை அதிகமாக இருக்கும். கடுமையான உழைப்பாளையும் கூட. வெட்டியை புலம்புறது எல்லாமே கிடையாது. அடுத்து என்ன செய்யணுங்கிறத துவக்கி பயணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களை குற்றம் சுமத்துறது மற்றவங்க மேலே பழகி போகிறதெல்லாம் இவங்ககிட்ட பார்க்க முடியாது. அதே மாதிரி இவங்க மேலே யாராவது வீண் பழி சுமத்துட்டாலோ தேவையில்லாமல் திட்டாலோ போதும் வாழ்க்கை முழுவதுமே வெறுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட சேரவே மாட்டாங்க. பிறப்பிலே வைராக்கியம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க. நிறைய பொறுப்பு சின்ன வயசுலேருந்தே நிறைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வளரக்கூடியவங்களா தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே எப்படி வாழணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நியதி இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். குடும்ப வாழ்க்கையுமே சீரும் சிறப்போடு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மைங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இவங்க நல்லபடியாக செயல்படக்கூடிய தன்மை, தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகப்படியான அன்பு எதிர்பார்க்கக்கூடியவங்களா தான் இந்த ரிஷபராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுமே வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருந்தாலுமே உள்ளத்தால் மென்மையான கொண்டவங்க. சத்தமாக பேசினா கூட இவங்க முகங்கிறது வாடிடும். இந்த அனிச்ச மலர் மாதிரின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் கூடவே நீங்கள் நந்தி தேவரை சேர்த்து வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு கோபங்கிறது அவ்வளோ வராது. ஆனால் உங்களை கோபப்படுத்திட்டா சாது முரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான். நீங்கள் எதுலையுமே பொறுத்த வரைக்குமே கோபங்கிறது வரையினாலுமே கோபப்பட்டா எதிரில் இருக்கக்கூடியவங்க உங்கள் கோபத்தை தாங்க முடியாது. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. வியாபாரம் தொழில் எது எடுத்துக்கிட்டாலுமே நல்ல முன்னேற்றம் தான். ஆனால் வேலை செய்யக்கூடிய நேரம் மட்டும் கொஞ்சம் அதிகங்க. உடல் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஓய்வுக்காக கெஞ்ச ஆரம்பிக்கும். அயராமல் உழைக்கிறது ஒரு வகையில் நல்லதுனாலுமே அடிக்கடி கொஞ்சம் சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. இது உங்களுக்கு வெற்றி கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் திருமண முயற்சிகள் செஞ்சீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே விரைவில் வீட்டில் மலையில சத்தம் கேட்கக்கூடிய நல்ல செய்தி காத்திருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், எல்லா வகையிலுமே முன்னேற்றம் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த நேரம் நிதானமாக ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான மாற்றம் காத்திருக்குது. ஆனால் செலவு கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. சேமிப்பு உயர்த்திக்கிறது நல்லது. இனி அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி காத்திருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே இந்த கடன் பெறதையோ நீங்கள் அதிகப்படியான வீண் செலவுகள் செய்யறதை கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் செய்ய பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அடிக்கடி இழுப்பெண்ணை தீபேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குலதெய்வ அருளால் நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். தோற்றத்திலுமே ஒரு தேஜஸ் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் படிப்படியாக குறைய போகுதுன்னு சொல்லலாம். செழிப்பான வாழ்வை வாழ போறீங்க. பலரையுமே உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பூரண லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக அமைஞ்சிருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். சொந்த பந்தங்களால் ஏற்பட்டிருந்த அவமானங்கள் நீங்கும், பட்ட கஷ்டங்கள் நீங்கும், உங்கள் மேலே வேலையில் ஏற்பட்டிருந்த வீண் பலியை நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுலையுமே இன்னும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத வெற்றி மக்கள் கொண்டாடக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக பாக்கிய ரீதியாக நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம் அனைத்திலுமே அனுகூலமான அமைப்பு இருக்கிறதால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்புகள் நீங்கள் சிறப்பாக செயல்படுறது நல்லது. திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு தயாராக வச்சுருந்தீங்கன்னா மாபெரும் யோகங்கள்ங்கிறது இனி அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்பட போகுது. பெயர் புகழ் பொருளாதார மேம்பாடு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அபிவிருத்தி இது எல்லாமே உண்டாகும்னு சொல்லலாம். மாணவர்களுக்குமே இந்த நேரம் ஒரு பூரண நல்ல மாற்றம் தான். படிப்பில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெற முடியும். காத்திருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த படிப்பை தொடர்ந்து தொட்டாலுமே இனி அடுத்து ஒரு உச்சத்தை பெற போகிறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தைரியமாக செயல்பட பாருங்கள். செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். உடல் நலனில் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இயல்பாக உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்குன்னு சொல்லலாம். பெற்றோர்களை ஒரு நண்பர்கள் மாதிரி நினைப்பீங்க. பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகும். அது மட்டும் இல்லை, துரோகிகளாக மாறி இருந்த நண்பர்களுமே இந்த நேரம் உங்களுடைய குணமறிஞ்சு மறுபடியுமே சேர வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். வியாபார ரீதியாக சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்கள் தொழில் இந்த நேரத்தில் ஒரு நல்ல மாற்றம் பெறப்போகுது. ஒரு புதுசாக இடம் கிடைக்கக்கூடிய நேரமும் உண்டாகும். குடும்ப தலைவர்களாக இருந்தால் பணச்சிக்கல் நீங்கக்கூடிய நேரம். பிரிஞ்சிருந்த தம்பதிகள் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய நேரம். இந்த சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் புகழ் ஓங்கி வரக்கூடிய காலம். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மதிப்பு கூடி வரும்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு முன்பை விட ஞாபக சக்தி சிறப்பாக இருக்கும். வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறப்போடுங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இனி சீரடையக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி அடையும். அதனால தான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நல்ல சிந்தனைகள் அதிகப்படுத்துறது இந்த நேரம் நல்லது. ராசிநாதன் இந்த நேரம் உங்கள் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது ஒரு அற்புதமான சிறப்பு. ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வணிக ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும். போட்டி இருந்தாலுமே அதை உங்களால் சமாளிக்க முடியும். தொழிலில் ஒரு புதிய உத்வேகத்தோட களமிறங்கி போறீங்க. பொது வாழ்க்கையிலையும் இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வேலைக்காக விண்ணப்பிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். ஆனால் வேலை சும்மா அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இல்லாமல் இருக்காது. தேவையில்லாத மனக்கசப்பும் இந்த நேரம் உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாம். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வெள்ளிக்கிழமையானா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரது கூட ஒரு வகையில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்றவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். ஆனால் எந்த வேலையும் உடனடியாக முடியாது. ஏதாவது ஒரு வழி நபர்களால் குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சொந்த விஷயங்களாக இருக்கட்டும் கட்டு விஷயங்களாக இருக்கட்டும் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பல வகையிலையும் நல்ல மாற்றம் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எதிரியுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். பெரியவங்க மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா காரியத்திலுமே கொஞ்சம் அதிகம் கவனம் தேவைப்படுன்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது. ஆனால் வீண் அலைச்சல்ங்கிறது இல்லாமல் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தோட புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க.
தந்தை உறவினர்களோடு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆனால் உங்கள் பொருட்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா லாபகரமான வாய்ப்புங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய பணம் வருமானம் வந்து சேரும். அரசாங்கம் மூலமாகவும் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நல்லபடியாக ஒரு தடங்கள் இல்லாமல் முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி நண்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்கள்.